இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முதல்ல வெளிய போ. வந்தவங்களுக்கு போக தெரியும், நீங்க அதை சொல்ல வேண்டாம். நான் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு 3வது மனுஷி கிடையாது. வரதுக்கு போறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. அத நான் சொல்லணும். அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கணும். உன்னை நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. இப்ப நினைச்சு பார்க்கும்போது உங்களை யார் பரிதாபப்படுத்தினது? ஐயோ மாயா, நீங்க என்னங்க பேசி பேசி பிரச்சனை பெருசாக்கிடுவீங்க போட்டுருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்களா, அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க ரஞ்சினி, உங்க அன்னைக்கு நீங்க வேணா பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்னமோ உலகத்துல இல்லாத புருஷனை கட்டிக்கிட்ட மாதிரி தாம் தூம்னு குதிக்கிறாங்க. மாயா, கடைசியா சொல்றேன், என் கோவம் உனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறது உன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான். உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறத வேற. ஆத்திரத்துல என்ன வேணா பேசலாம்னு நினைக்காதீங்க. இதுக்காக ஒரு நாள் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப பாத்துக்கலாம். முதல்ல நீ வெளிய போ. மாயா, நீங்க கிளம்புங்க மாயா.